அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் சாமுவேல் 31 அதிகாரம். நீதிமொழிகள் 31 அதிகாரம். 30வது வசனத்தை வாசிக்கலாம். அழகும் வீண். 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண் அப்படின்னு சொல்றார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவுக்கு எந்த பெண் பெண்கள் எந்த குடும்பத்துல ஒரு பெண் கடவுளுக்கு பயப்படுறாளோ அவதான், அந்த ஸ்திரீ தான் புகழப்படுவாளாம் தேவனால. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, 28வது வசனத்துல சொல்லப்படுது, அவள் பிள்ளைகள் எழும்பி. அவ பிள்ளைகளும் அவளுங்க என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவருக்கு பயப்படுறதுனால, கடவுள் அவங்களை அந்த ஸ்திரியை புகழப்படுறதுனால அவங்க பிள்ளைகள் எழும்பி அவளை என்ன செய்வாங்களாம், பாக்கியவதி என்கிறார்கள். அப்ப பாருங்க, அவ பிள்ளையே சொல்றாங்க. ரெண்டாவது அவன் புருஷன் அவளை பார்த்து சொல்றான், அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப புருஷனும் புகழணும், பிள்ளைகளும் புகழணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி புகழும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஸ்திரீ புகழப்படுகிறவளா மாறுவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் என்ன பண்ணும், பெண்களுக்கு இருக்கணும். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 14:1, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கையினாலே இடித்து போடுகிறாள். ஆமென் சொல்லுங்க. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீகளா நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். உலகத்தை சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்த வசனத்தை தான் அப்படி அவங்க சொல்றாங்க. ஒரு பெண்ணால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு பெண் நினைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் சரிப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு வேண்டிய கிருபை அவங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அந்த பெண்கள் கிட்ட இருக்குது அந்த குணாதிசயங்கள். நம்ம நிறைய பெண்கள் இன்னைக்கு நிறைய திருமணம் ஆகுது. திருமணம் ஆன உடனே புருஷன் மனைவியை என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அது தப்பா நினைக்கிறாங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்துல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்துல, ஆதிகாண்டமும் 2ஆம் அதிகாரம், அந்த 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அங்க வாசிக்கலாம். 22வது வசனம், 23வது வசனத்துல, 24வது வசனத்தை வாசிக்கலாம். தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி கொண்டு வந்தார். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் என்றால், இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு இசைந்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கல்யாணம் ஆன உடனே அவங்க இவன் வந்துதான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா, என் புள்ளவே பிரிச்சுட்டா அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது தப்பான வேடு. ஆனா வசனம் சொல்லுது, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருக்கணுமா. அப்படி இசைந்திருந்தாதான் அவங்க 2 பேரும் ஒரே சரீரம், ஒரே மாம்சம். அதனால ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அவங்க தகப்பனையும் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்கும் போதுதான் இவங்க ஒரு தாய் தகப்பன் கிட்ட வளர்க்கப்பட்டாங்க, அவரும் தாய் தகப்பனோடு கூட வளர்க்கப்பட்டாரு. அதனால இந்த அப்போ நம்ம அவரை அவளுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த துணை, அப்ப அவளை அதிகமா நம்ம நேசிக்கணும். அவளுக்கு எல்லா காரியத்திலும் நம்ம என்ன செய்யணும், அவளை கனம் பண்ணணுன்றதுக்காக தான் புருஷன் தன் தகப்பனை தாயை விட்டு பிரிஞ்சு அப்ப என்ன பண்ண, மனைவியோடு கூட இசைந்திருக்கணுமா.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க 2 பேரும் இசைந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் இருக்கும்போது தான் புருஷனுடைய அன்பு மனைவிக்கும், மனைவியினுடைய அன்பு புருஷனுக்கும் கிடைக்கும். இவங்க தாய் தகப்பனோட ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தாய் தகப்பனோட ரொம்ப ஓர ஐக்கியம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா அங்க பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு விடவே மாட்டாங்க. ஆகவே அந்த அந்த தாய் பாசம், அந்த தகப்பனுடைய பாசம் தான் பெண்ணுக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்ப புருஷனுக்கும் வந்து என்ன பண்ணணும், அவரும் வந்துட்டு என்ன பண்ணணும், அவங்க தாய் தகப்பன் மேலதான் போவோமே தவிர நம்ம நாடி வந்திருக்க தன் மனைவி மேல அந்த அன்பு போகவே போகாது. சில நேரத்தை எப்பனாலும் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு கல்யாணம் ஆனா கூட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பு அப்படியே இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இவங்க தூங்குறது கூட போய் எங்க போய் தூங்கிடுவாங்க தெரியுமா, அவங்க அப்பா அம்மா கட்டியே போய் சந்தில் படுத்துவாங்க. அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே போய் இப்போ படுத்துவாங்க. ஆமே. ஆனா அந்த அன்பு வந்துட்டு அந்த அன்புக்கு தான் வந்துட்டு என்ன பண்ண கடவுள் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இவங்களை இணைச்சி அவங்க ஒரே சரீரமா இருக்கிறாங்க. அதனால இவர் அவரை புரிஞ்சுக்கணும், இவங்க புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் வாழணுன்றதுக்காக தான் தாயும் தகப்பனை விட்டு பிரிஞ்சு தன் மனைவியோடு கூட இசைந்திருப்பான். அப்ப அவர்கள் 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க, 2 சரீரம் இல்லை, அவங்க 2 சரீரமா வாழ்ந்தாங்க. இப்ப அவங்க ஒரே சரீரமா கர்த்தர் அவங்களால அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடவுளுக்கு பயப்படுகிற ஸ்திரீயா என்ன பண்ணும் இருக்கும்போதுதான் ஆண்டவரால் புகழப்பட முடியும். அவங்க குடும்பத்துல தன்னுடைய அவனுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதின்னு சொல்லுவாங்களாம். ஆமே. புருஷனும் அவளை பார்த்து சொல்லுவாரா, அநேக பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு, ஆனா அவங்களை காட்டுல நீ அதிகமா மாற்ற மேற்பட்டவளா இருக்கிற, அப்படி புருஷனும் அவளை புகழப்படுவாங்களாம். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அந்த புகழ்ச்சிக்கு காரணம் அந்த குணசாலியான அந்த ஸ்திரீ. அப்ப வந்துட்டு அங்க சொல்றாரு 31:10 வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த குணசாலியினுடைய ஸ்திரீக்கு விலை என்னதான், தங்கம் இல்ல, வெள்ளி இல்லைங்க, முத்துக்களை காட்டிலும் உயர்ந்ததான் அந்த விலை. யாருடைய விலை, குணசாலியான ஸ்திரீனுடைய விலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் பாடாம அதிகாரத்துல அதே நீதிமொழிகள் 12:4 வாசித்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு என்னவா இருக்கிறா, கிரீடமா இருக்கிறார். புருஷனுக்கு கிரீடம். சில சொல்லுவாங்க, நான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னுடைய மனைவிதான் அப்படி சொல்லுவாங்க. ஆமே. அதுக்கு காரணம் என்ன, தன்னுடைய மனைவி கிரீடமா புருஷனுக்கு இருக்கிறதுனால. அல்லேலூயா. அவங்க புருஷனுக்கு சில நேரத்துல அவங்க அப்படி இப்படி போனாலும் அந்த மனைவியானவ வந்து என்ன பண்ணாங்க, அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பதற்கு இசைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பை காத்து கொண்டு அவங்க ஆண்டவருக்காக எழுந்து செயல்படுறதுனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கிரீடமா மாறிடுறாங்க. ஆமே. அல்லேலூயா. கீழே சொல்றாரு பாருங்க, குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமா இருக்கா, தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாங்களாம். அந்த இடத்துல தன் எழுதப்பட்டிருக்குது. ஆமே. தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாங்க. வேற ஆளுங்களுக்கு எல்லாம் கிரீடம் மாதிரி தெம்பறது இல்ல, தன் புருஷனுக்கு கிரீடமா மாறணும். அதான் அந்த குணசாலினுடைய பங்கு. ஆமே. சொல்லிட்டு சொல்றாரு, லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ எலும்புரிக்கையா இருக்கிறார். லட்சையனா அவமானத்தை கொண்டு வர புருஷனுக்கு அவ யாரா இருப்பாளாம், எலும்புரிக்கையா இருப்பான்னு சொல்றாரு. எலும்புரிக்கு யாரு, ஒரு டிபி பிடிச்சவங்க, ஆஸ்மா இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, எய்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, 4 நாள் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தா இப்படி இருப்பாங்க, நான் அதுக்கடுத்து 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இதா இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரி இருந்துட்டு எலும்புரிக்கை மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ண, கிண்டினே இருக்கக்கூடாது. களியை கிண்டுறதுக்கு அந்த பாத்திரங்க இது, அது கிண்டுறதுக்கு. ஆனா நம்ம புருஷனை கிண்டி எடுத்துன்னு இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அதனால வந்து இப்ப நான் புருஷனுக்கு என்ன பண்ணோம், அவமானத்தை கொண்டு வர கூட எலும்புரிக்கா இருப்பலாம். நம்ம எலும்புரிக்கா நம்ம இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து இப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கிருபை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, ரூத்தை பார்த்து போவாஸ் ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிக்கலாம். ரூத்து புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ரூத்து புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ரூத்து புத்தகத்துல வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு போவாஸ், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யங்களுமான
உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தன்னுடைய புருஷனை இழந்துட்டா, தன் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டா. ஆனா வந்துட்ட பிறகு இப்ப நகோமியுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு பெத்லேமுக்கு வந்தபோது அங்க போவாஸ் என்ற அந்த செல்வந்தன், அவனுடைய உறவு முறையான அந்த செல்வந்தன் ஆகிய போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். அவர் சொல்றாரு, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யங்களுமான வாலிபர் நீ என்ன பண்ணல, போகல. ஆனா உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குது. ஏன்னா யாருமே இல்லாத, உன் புருஷனும் இல்லை, உன் சொந்த பந்தம், உன் தாய் தகப்பன் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து, ஆனா நகோமியை உங்க மாமியாவை பின்பற்றி வந்துக்கிறப்பாரு. பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா நகோமி செயல்படுறா, அவளை பின்பற்றி வந்துக்கிறப்பாரு. அதனால உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போதும் மகளே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி அந்த ஊரெல்லாம் அறிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. இதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற அந்த ஸ்திரீனுடைய புகழ்ச்சிக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அப்ப குணசாலியா இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கணும், கடவுளுக்கு பயப்படும் போது அப்ப ஜனமாகிய ஊரெல்லாம் அறிந்து கொள்வாங்க. நீ எப்படிப்பட்ட உன் வாழ்க்கை, உன் நடத்தை, உன் செய்கை எல்லாம் எப்படி இருக்குதுன்றத அறிஞ்சு உன்னை கனம் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரால் புகழப்படுகிறவங்களா நீங்க இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். தீத்து புத்தகத்துல ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தீத்து புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும். தீமோத்தேயுக்கு அடுத்தது தீத்து புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு இந்த பாலி ஸ்திரீகள்னா யார, குடும்ப பெண்கள். அவங்க சொல்றாரு, தேவ வசனம் உங்க மூலியமா குணசாலியா இருக்க வேண்டிய நீங்க, உங்க மூலியமா தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலி ஸ்திரீகள் என்ன சொல்றாரு, தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் என்னவா இருக்கணும், நீங்க என்னவா இருக்கணும், அன்புள்ளவங்களா இருக்கணும். பிள்ளைங்களை எடுத்து எரிஞ்சு போக கூடாது. அதான் சொல்றாரு, தேவ வசனம் உங்க மூலியமா தூஷிக்கப்படாதபடிக்கு பாலி ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் எப்படி இருக்கணும், அன்பு செலுத்தணும், அன்புள்ளவங்களா இருக்கணும். ஆகவே தன்னுடைய புருஷனை பார்த்தா எரிஞ்சு விடக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க சிலர், நான் வீட்டுக்கு வந்தாவே நரக வேதனை இருக்குது, அதுக்கு எங்கன்னா இருந்துட்டே வந்துடலாம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அன்பு, ஆண்டவர் அந்த பிரதானமான அன்பை கொடுத்துதான் நமக்கு ஜீவனே கொடுத்து நம்ம மேல உன்னை என்னை நேசித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்பாவை போல அவருடைய பிள்ளைகள் நாமும் அந்த அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, உங்க மூலியமா தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலி ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். முதலாவது அன்பு. இரண்டாவது, உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், தெளிந்த புத்தி. இப்படி நம்ம பண்ணா இது சரியா தவறா, இப்படி அவங்கள நம்ம அப்படின்றத நீங்க யோசிக்கணும். தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்தாதான் அந்த தெளிந்த புத்தியை கர்த்தர் தருவார். ஏன்னா 1 பேதுரு புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல 8வது வசனத்துல வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழித்திருங்கள், ஏனெனில் பிசாசானவன் கெச்சக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென் சொல்லுங்க. அப்போ விசுவாசத்துல உறுதியா நின்று எதிர்த்து நிக்கணும். அப்ப தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கும் போதுதான் அப்ப சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு வீடு ஒரு நரகமா இருக்கக்கூடாது, குட்டி பரலோகமா இருக்கணும். அப்ப ஆண்டோடைய பிரசன்ஸ் அங்க இருக்கணும். எப்பயுமே ஜெபம், எப்பயுமே வேத வாசிப்பு, எப்பயுமே ஆண்டோடு கூட அந்த ஐக்கியம். அவங்க குட்டி பரலோகமா. இவங்க எப்படிதான் இவங்க நல்லா இருக்காங்களா, இவங்களுக்கு சண்டே வராதா, இவங்க கணவன் மணிக்கு சண்டே வராதா, இவங்க பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு சண்டே வராதா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதங்கள்ல அப்படி நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாங்க சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா
அவர் நம்ம இந்த உலகத்துல வந்து நம்மை வந்துட்டு அழைத்து அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போற வரைக்கும் நாம் எப்படி இருக்கணும்? கற்புள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கற்புள்ளவங்க அப்படின்னு சொன்னா அப்ப நான் கல்யாணமே ஆகாத இருந்தா தானே கற்புள்ளவங்களா இருக்கும் அப்படி நம்ம நினைக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு கொடுத்திருக்காரா, புருஷனா மனைவி கொடுத்திருக்காரா, நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனாலும் உங்க கற்புகள் வேற இடத்துல என்ன பண்ண கூடாது? அந்த கற்பு இழந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த கற்புள்ளவங்களா இருக்கணும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்ற 4:12 1 தீமோத்தேயு 4:12 சொல்றாரு, நீங்க உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. வாலிபர்களா இருக்க உங்களுக்கு ஆண்டவர் அங்க சொல்றாரு, பவுலுக்கு தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. உன்னுடைய வார்த்தையில, நடக்கையில, அன்பில, ஆவியில, விசுவாசத்துல, கற்பில, விசுவாசிகளுக்கு நீ எப்படி இருக்கணும்? விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாடலாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிபர்கள் ரொம்ப இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்ணும்? உங்களுடைய வார்த்தை, உங்க நடக்க, உங்களுடைய செய்கை, உங்களுடைய கற்பு, விசுவாசம் விசுவாசிகளுக்கு மாடலா இருக்கணும். மற்ற விசுவாசிகளை அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க கூடாது. உன்னையும் ஆண்டவரை நீ பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வந்துட்டு என்ன பண்ணும்? மாடலா நீ வாழணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? சொல்லி கூறார். அப்படி இருக்கணும்னு சொல்றாரு. இங்க வாசிக்கலாம், தீமோத்தேயுக்கு வருவோம். அப்ப தெளிந்த புத்தி உள்ள, முதலாவது அன்புள்ளவர்களா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் யாருனாவா இருக்கணும்? குடும்ப பெண்ணை எப்ப பார்த்தாலும் அடுத்த வீட்டுகளுக்கு உட்காந்து நாயிடுச்சுன்னு உட்காந்து கூடாது. இவனை பத்தி அவனை பத்தி போய் யார போட்டு இருக்க கூடாது. உன் குடும்பத்தை நீ கட்டணும். அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. அங்க சொல்றாரு, என்ன சொல்றா? அன்புள்ளவரும் தெளிந்த புத்தி உள்ளவரும் கற்புள்ளவரும் வீட்டில தரித்திருக்கிறவளும். வீட்டுல உட்காந்து சோத்திரம் போட்டுனே இருக்கணும். அடுத்த வீட்டு கதை அங்க போனா 4 பேர்கிட்ட சேர்ந்தா என்ன பண்ணும்? அவன் இப்படி, இவன் அப்படி, அதை இப்படி, அது நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்மளே தடையா மாறிடுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வீட்டுல தரித்திருக்கணும். அன்னைக்கு பாருங்க, அனனியா சப்பீரால் வந்துட்டு என்ன பண்ணாங்க? தேவனுடைய பங்கை வந்துட்டு நிலத்தின் கிரயத்தை வித்துட்டு என்ன பண்ணாங்க? 2 பேருக்குள்ள ஒற்றுமை ஐக்கியம் வந்துருச்சு. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க? அவங்களுக்குள்ள அந்த தீர்மானம் வந்துட்டாங்க. 2 பேரும் ஒருமானம் கடல் கொடுக்கல. கடைசியா என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவதூதன் அப்ப வந்து பேதுரு திடீர்னு அனனியா சப்பீரால் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்து பாக்குறாரு. வந்து பார்த்த உடனே நிலத்தின் கிரயத்தை இவளுக்கு தான் வெத்தையான்னு. ஆமா, இவளுக்கு தான் வெத்தன்னுட்டாங்க. போய் சொல்றாங்க. நீ என்கிட்ட இல்ல, கர்த்தரிடத்துல பரிசுத்தாவின் இடத்துல நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்றாரு. அப்படி இப்படி துணிகரமா இப்படி சொல்றது எப்படி அப்படி சொன்ன உடனே அந்த செகண்ட்ல என்னாச்சு? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, அந்த அனனியா அதே இடத்துல விழுந்து செத்தே போயிட்டான். ஆமே, அந்த நிலத்தின் கிரயத்தை வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனா அது வித்துட்டு இவளுக்கு தான் வெத்தனா உண்மை சொல்லு, யார் வந்துட்டு இது பண்ணி போறாங்க? ஆமே, ஆனா கடைசியா வித்த பிறகு அவன் உங்கள்கிட்ட இல்லையா? ஆனா பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொல்றேன்னு சொல்லி என்ன பண்ணார்? பேதுரு எச்சரிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதே இடத்துல விழுந்து செத்தே போயிட்டான். செத்துட்டு அவன் கூட, பேதுரு கூட வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூக்கின்னு போய் அடக்கம் பண்ண போயிட்டாங்க. போய் அடக்கமே பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு பிறகுதான் பக்கத்து வீட்டுல உட்காந்து நாயிடுச்சு இருந்தவன் அவ பொண்டாட்டி அந்த சப்பீரால் வர. அந்த அவங்க புருஷனுக்கு நடந்ததே தெரியலவ நேரா வர. அப்ப அவங்களுடைய கால்கள் வந்து அடக்கம் பண்ண போனவங்களுடைய கால்கள் வாசப்படியில் வந்துருச்சான். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனா வந்து இப்ப சொன்னா சப்பீரால பார்த்து பேர் கேட்கிறாரு, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுவா வெட்டுறீங்க? ஆமா, இவ்வளவு தான் வெட்டுறோம். 2 பேரும் ஒருமானம் சொன்னாங்க. பாரு, உன் புருஷனை அடக்கம் பண்ண போனவங்களுடைய கால் வாசப்படிக்கு வந்திருக்குது, உன்னையும் அப்படியே தூக்கின்னு போவான்னாங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அவளும் செத்து போயிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதாலும் ஒரு மனம் இருக்குமா அப்படிதான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடவுளுக்கு கொடுக்கறதுல சந்தோஷமா மகிழ்ச்சியா யாருனாலும் என்ன பண்ணலாம்? கொடுத்து நம்மளுடைய கனத்தை ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அதனால பாருங்க, இவன் என்ன பண்றா பாருங்க, புருஷனுக்கு நடந்ததே தெரியாத எத்தனை மணி நேரம் கழிச்சு வரா? 3 hour கழிச்சுட்டு வரா. ஆமே, புருஷனுக்கு நடந்த சம்பவமே தெரியல. ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்துக்கிறாரு. இங்க நடந்துங்க சம்பவம். இவர் செத்து போயிட்டார், புருஷன் செத்து போயிட்டாரு, கொண்டு போய் அடக்கமும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் அடுத்து விட்டு கதை. ஆமென் சொல்லுங்க. அங்க வந்து என்ன பண்றா? வீட்டுல தரித்திருக்கல, அடுத்த வீட்டுல போய் தரித்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் மாத்தி கொள்ளுங்க, உங்களுக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க. சொல்றாரு, அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில தரித்திருக்கிறவர்களும். நீங்க யாரா இருக்கணும்?
எல்லாராலும் உன் புருஷனால, உன் பிள்ளைகள்னால, உன்னுடைய சொந்த பந்தங்கள்னால நீ யாரா இருக்கணும்? உன்னை பார்த்து சொல்லணும், நல்லவர். ஆமென் சொல்லுங்க. உன்னை பார்த்தா நல்லவங்க அவங்க. அவங்களாம் அடுத்தவங்களுக்கு யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்கப்பா, அவங்க நல்லவங்கப்பா. ஆமென், சாட்சி. ஆமென், அல்லேலூயா. நல்லவர்களும். அதுக்கு அடுத்தது இதுதான் நிறைய புருஷங்களுக்கு, அது பெண்களுக்கு அது கிடையாது. அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? நல்லவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமா இருக்கும்படி. நம்ம புருஷன் சொன்னா கேட்க மாட்டாங்க, அடுத்தவங்க எவனோ ஒருத்தர் சொல்லிட்டானா அதை சொல்லுவாங்க, அதுக்கு தலையை ஆட்ட பொம்மை மாதிரி ஆட்டுவாங்க. ஆமென், அல்லேலூயா. பாலி ஸ்திரியானவள் எப்படி இருக்கணும்? அன்புள்ளவளா, தன் புருஷனிடத்துல அன்பு உள்ளவர்களா, தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளிடத்திலும் புருஷனிடத்திலும் அன்புள்ளவளா இருக்கணும், தெளிந்து புத்துள்ளவளா இருக்கணும், கற்புள்ளவளா இருக்கணும், வீட்டுல தரித்திருக்கிறவளா இருக்கணும், நல்லவளா இருக்கணும். ஆகவே தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிகளா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவருமாய் இருக்கவும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் நீ புத்தி சொல்லுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப மேல 3வது வசனத்தை 2வது வசனம் 3வது வசனத்துல வாசிங்க பாருங்க. இங்க பாலி ஸ்திரீ குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன்புள்ளவங்களா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும், கற்புள்ளவங்களா இருக்கணும், வீட்டில் தரிக்கிறவங்களா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிவங்களா இருக்கணும். நீங்க அவங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி அவங்களை என்ன பண்ணி, இப்படி செய்யக்கூடாது, அப்படிதான் செய்யணும், இது நல்லது, கடவுளுக்கு பிரியம், அதை சொல்லணும். அதெல்லாம் என்ன பண்ண பாலி ஸ்திரீகளுக்கு இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா மேல முதிர் வயது உள்ள ஸ்திரியை பத்தி அங்க சொல்லும் போது சொல்றாரு, 2வது வசனம் 3வது வசனம், நல்லொழுக்கம் உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி புத்தி சொல்லு. ஆமென் சொல்லுங்க. புருஷர்களும் அப்படி என்ன பண்ண, முதிர் வயதான புருஷர்கள் என்ன பண்ணும், அப்படி மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், ஜாக்கிரதை உள்ளவங்களா, நல்லொழுக்கம் உள்ளவங்களா, தெளிந்த புத்தி உள்ளவங்களா, விசுவாசத்துல அன்புல பொறும்புல ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி புத்தி சொல்லுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, அந்த பெண்ணை பத்தி சொல்றாரு பாருங்க. முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும், வயசான இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்றாரு பாருங்க, கட்டளை கொடுக்குறாரு பாருங்க. அங்க அப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, இப்ப முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு சொல்றாரு. முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும், அவதூறு இங்க இருக்கிறது அங்க போய் கோல் சொல்றது, கோல் மூட்டுறது, இது இருக்கக்கூடாதான். முதிர் வயசாயிடுச்சுன்னு ஏதாவது ஒண்ணு அழைப்பினே கூடாது. போய் அது சொல்லணும்னா தலையை வெடிச்சு போட மாட்டேங்குது. அதனால இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது போய் அளப்புறது, அரைக்கோடம் வந்தா அலைமீன் தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால இங்க சொல்றாரு பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும், அவதூறு பண்ணாதவர்களும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு மதுபானத்துக்கு கூட நிறைய பேர் அடிமையாடுறாங்க. அங்க இங்கேயும் போயிட்டு என்ன பண்ற, அவதூறு சொல்லிட்டே இருக்கிறது. சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தலை பிச்சிக்கும். ஒரு பெண்கள் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பெண்கள் அந்த கூட சரி என்ன பண்ணோம், அந்த வீட்டுல என்ன நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் என்ன பண்ணோம், அந்த தாய் தகப்பனை விட்டு இந்த தாய் தகப்பன் கிட்ட மாமியார் மாமனார் அவங்கதான் உங்களுக்கு தாய் தகப்பன். அவங்க கிட்ட வந்த பிறகு அவங்கள நேசிக்கணும், அவங்க மேல அன்பு செலுத்தணும், அவங்கள தகப்பன் தாயை போல அவங்கள என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணோம், இங்க யாரு என்ன சொன்னாலும் உடனே முடிச்சு போட்டு உடனே போன் பண்ணி, எங்க மாமி இப்படி எல்லாம் பண்றா, எங்க மச்சனை இப்படி எல்லாம் பண்றான், என் புருஷன் இப்படி எல்லாம் பண்றான், உடனே கொண்டு அங்க இமெயில் மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் எங்க குடும்பம் கட்டப்படும், எங்க கட்டப்படும்? அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்டுல மதிப்பு இருக்குமா, மரியாதை இருக்குமா, கனம் பண்ணுவாங்களா? என் பிள்ளை இப்படி எல்லாம் கொடுசல் பண்றான், இவனுக்கு என்ன நான் இதாவது பண்றது அதான் பண்றது. அந்த வைராக்கியம், அந்த என்ன பண்ணும், கோபம், அதெல்லாம் இங்க அந்த இதெல்லாம் இங்க அடங்கி போய் கிடக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிச்சு அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு எல்லாத்தையும் ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு சகிச்சு செய்யறாங்க பாரு, அவங்க தான் புத்தி உள்ள ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. அவங்க தான் வீட்டை கட்ட முடியும், இல்லைன்னா அவங்க கையாலே கட்டின வீடு இடிக்கப்பட்டு போயிடும். எல்லாத்தையும் தொடச்சுன்னு போயிடுச்சுன்னு வாங்க பாரு, அந்த மாதிரி தொடச்சுன்னு போயிடும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இல்லை, புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கணும்,
குணசாலியான ஸ்திரியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே உன் பிள்ளைங்களும் புருஷனும் பாக்கியவதின்னு சொன்னோம். உன் புள்ள பாக்கியவதின்னு சொன்னோம். உன் புருஷன் உன்னை வந்துட்டு எல்லா ஸ்திரீகளுக்கு காட்டிலும் குணசாலியா இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அவங்களை காட்டிலும் அவங்களை விட மேலானவன், நீ மேற்பட்டவன் அப்படி சொல்லி உன்னை புகழணும். ஏன்னா நீ கடவுளுக்கு பயப்படுத்தினால அப்படிப்பட்ட அந்த புகழ்ச்சியை கர்த்தர் அப்படி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க வந்து கடவுளுக்கு அவ புருஷனுக்கு கிரீடமா இருக்க வேண்டியவங்க, லட்சிய அவமானத்தை உண்டாக்குறவங்களா நீங்க இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. வேதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் புகழப்படுவாள் சொல்றாரு. அப்ப வந்து பிற சிறந்த பாத்தீங்கன்னா ஒரு மாமியாரா வந்து யார் செயல்படுறது? பைபிள்ல ஒரு சிறந்த மாமியார் யாருங்க? மருமகளுக்கு மாமியாரா இருந்தவ யாரு? சிறந்த ஒரு மாமியார் யாரு? இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் இப்பவே அப்ப சிறந்த ஒரு மருமகளுக்கு ஒரு தாய் போல வந்துட்டு அன்பு செலுத்தி பாசம் கொடுத்து அவளை அரவணைச்சு கொண்டு போன ஒரு தாய் இருக்கிற, அவ யாரு? நகோமி. அல்லேலூயா, அல்லேலூயா. மாமியாருக்கு ரொம்ப கீழ்ப்படுதல் எல்லாவற்றிலும். உன் ஜனம் தான்பா என் ஜனம், உன் தேவன் தான்பா என் தேவன், நீ எங்க தங்குற அங்கதான் நான் தங்குறேன், எல்லாவற்றிலும் இருந்தவ ஒரு மாமியாருக்கு மருமகளா இருந்தவ யாரு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சிறந்த தலைவர்கள் இருந்தாங்க 2 பேரு. அவங்க தான் எகிப்துல போய் இஸ்ரேல் மக்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரதுக்கு அனுப்பினாரு. அந்த 2 தலைவர்கள் இருக்காங்க, மோசேயும் ஆரோனும். அவங்களுக்கு வந்து ஒரு சகோதரி தான். அந்த சகோதரி ஒரு தீர்க்கதரிசியானவள். ஆமென் சொல்லுங்க. அவ பேர் என்ன பேரு? அல்லேலூயா. பின்னாடிக்கிறவங்களாம் கொஞ்சம் வாயை திறக்கணும், சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ ரொம்ப வயதான ஆயு கூட, குழந்தையே இல்லைன்னா கூட அவ வந்துட்டு ரொம்ப தாழ்மையா ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தா. ஆனா அவங்க புருஷனுடைய அவரும் வயசாயிடுச்சு. ஆனா கடைசி நேரத்துல ஒரு தூபம் கிடைக்கிறத ஆசாரிய ஊழியத்தை சேர்த்துக்கு ஒரு சீட்டு விழுந்து போச்சு. ஆனா அந்த வயசான நேரத்துல கூட அந்த தாழ்மை அந்தத்தினால ஆண்டவர் அவருக்கு கர்ப்பம் திறக்கும்படி கர்த்தர் செய்தார். அந்த பெண்மணி யாருங்க? லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஆசாரி ஊழியத்தை அவர் செய்யறதுக்கு சீட்டு விழுந்து போச்சு. அவளுக்கும் வயசாயிடுச்சு. 2 பேரும் வயதாயும் கூட குழந்தை இல்ல. ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியத்தை குறித்து கவலை கவலை கவலை. யாரு? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் கவலை தான். ஆமென். அநேக காரியங்களை குறித்த கவலை. நீங்க மாத்தாலாம் இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. தேவையானது ஒன்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே விழுந்திருந்தவ, கீழ்ப்படிந்தவள். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பாவே பெற்றெடுத்தவ பாக்கியவதி. அவ யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அதாவது வந்து 2 பேர் பைபிள்ல நல்லா ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதாவது தன்னுடைய காரியத்துக்காகவும் ஜெபம் பண்ணிருக்காங்க, தேசத்தின் நலனுக்காகவும் ஜெபம் பண்ணாங்க 2 பெண்கள். எஸ்தர், அன்னாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ்தர் வந்து தேசத்துக்கு ஜனங்கள் காக்கப்படணும். அன்னாள் தன்னுடைய பிரச்சனைக்கு என்ன பண்ணா? தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஒரு சுவிசேஷத்தை ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உடனே சுவிசேஷகரா போய் உடனே போய் ஊர் ஜனங்களே கூட்டு வந்துட்டா சுவிசேஷத்தை சொல்லி. அவங்க பேசட்டும், நீ என்ன சொல்ற? அல்லேலூயா. அவ ஒரு பெரிய சுவிசேஷகரா மாட்டான். ஆமென். ஓனா எல்லா மக்களையும் கூப்பிட்டு வந்துட்டான். வந்து பாரு, எனக்கு உன்னத உலகத்தை அப்படியே சொல்லிட்டாரு பாரு, அவர் தான் மேசியாவை வந்து பாருங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டான். ஆமென். திரள் கூட்டமான மக்களே ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. நற்கரிகளையும் மிகுதியான தான தர்மங்களை செஞ்ச ஒரு பெண்ணுக்கிறா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. மிகுதியான தான தர்மங்களையும் நற்கரிகளையும் செஞ்சிருந்தாலாம். அவ திடீர்னு மரிச்சே போயிட்டா. ஆனா பேதுரு வந்து அவளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எல்லாத்தையும் விளக்கத்தையும் கொடுத்துட்டான். ஒன்னா அந்த பேரை சொல்ல மாட்டேங்க பாரு, தபித்தாள் என்ற தொற்கால். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண் இருந்தா. அவ சும்மா சாதாரண வியாபாரம் எல்லாம் பண்ணல, விலையுந்த ரத்தனங்களை கொண்டு போய் என்ன பண்ண, ரத்தாம்பரம் விற்கிறவளா இருந்தா. அப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. அந்த பொண்ணை பத்தி, அந்த பெண்மணி யாரு?
வியாபாரமா பண்ணாங்க, தலை மேல போடுவோம். ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. என்ன அருணா சொல்லுங்க, தெரியலையா? உங்க பேர் என்ன பேரு? அவதான் வந்துட்டு அந்த வியாபாரம் பண்ணவன் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணலாம்? தீத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விக்கிறவளுமா இருந்தா. அவ பேர் லேதியாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவளுடைய இருதத்தான் கர்த்தரே திறந்தாராம். அவளுடைய இருதத்தை திறக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாரு? பவுலுடைய வசனங்களை உற்று கேட்கும்படிக்கே அவளுடைய இருதத்தை கர்த்தர் திறந்தாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. வாழ்க்கையில ரொம்ப மனமடைஞ்சு ஏசாப்பு கிட்ட வந்து நாளதம் என்ற பரிமள தைலத்தெல்லாம் பாதத்துல ஊத்துனதுனால அவ பாக்கியம் பெற்றா. அது இல்லாம இயேசுனுடைய உயிர்த்தெழுதல்ல மரிச்ச உயிர்த்தெழுந்த பிறகு முதல் தரிசனத்தை அவ பெற்றுக்கொண்டா. மகதலேனா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப மனம் முடிஞ்சு இருந்த ஒரு பெண். ஆனா அவளிடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் தரிசனத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. தேவனுக்கு பயந்த 2 பெண்கள் இருந்தாங்க. தேவனுக்கு பயந்த 2 பெண்கள்னே பைபிள் சொல்லுது. அவங்க யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனுக்கு 2 பெண்கள் பயந்தாங்க. பார்வன் கட்டளையே அவங்க மீறினாங்க, தேவனுக்கு மட்டும் பயந்தாங்க. நர்சுங்க தான். ஆமா, அவங்க பேரை கண்டுபிடிக்காதுங்கிறாங்க. நர்சுங்களாம். அதான் சொல்லிட்டேன். அவங்க பேர் என்ன பேரு? தேடுறீங்களா? தேடுன்னு யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல தான் இருக்குது. அவங்க யாரு? அவங்க சிப்பிரால் பூவால் என்ற 2 மருத்துவச்சிகள். ஆமா, அவங்க 2 பேரும் தேவனுக்கு பயந்தாங்க. பார்வனுடைய கட்டளைக்கு கொஞ்சம் கூட பயப்படல. ஆமா, தேவனுக்கு பயந்ததுனால அவங்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் செய்தாராம். ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. சிறந்த ஒரு மகள் இருக்கிறா. அவ வந்து பாத்தீங்கன்னா தன் தகப்பன் செஞ்ச பொருத்தனைக்கு அவ நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு என் வாழ்க்கையே கொடுக்கற அப்படின்னு சொல்லி கொடுத்தா. யாருடைய மகன்? இந்த சாயங்கால ஜபத்துல எல்லாத்தையும் இந்த காரியத்தெல்லாம் படிச்சுக்கிறோம் நாங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பாரு. யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாரு. யார் அவரு? தனக்கு ஆணையத்தில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார். யார் அவரு? யப்தா. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம். அப்ப யப்தா இப்படிப்பட்ட அப்ப ஒரு பெண் இருக்கிறா. தான் புருஷன் குடிகார கொப்ப. ஆனா அப்ப வந்து தாவீது வந்து என்ன பண்றான்? மயத்தி எடுத்துற ஒரு விழா கொண்டாடிக்கிறான். எல்லாருக்கும் விருந்து வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டான். ஆனா தாவீது இதை கேள்விப்பட்டு தாவீது வனாந்தரத்துல இருந்து தன்னுடைய 10 பேர் அனுப்பி போய் அந்த நாபாலை வந்துட்டு என்ன பண்றான்? வாழ்த்தி அவனை ஆசீர்வதிச்சுட்டு, நீ வாழ்க, உனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி வாழ்த்திட்டு, இந்த நல்ல நாள்ல வந்திருக்கிறோம், ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. என்னத்துக்கு வந்தாங்க அவங்க? ஏதாவது சாப்பாடு கொடுத்தா வாங்கின்னு போலாம், இந்த நல்ல நாள்ல வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆமே. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் பேர் கேட்டார் போல அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்? முரணா இருந்து அவன் என்ன பண்ண கொடுக்கவே மாட்டான், சாப்பாடு கொடுக்க மாட்டான் விருந்து நாள் வந்ததுக்கு. நீங்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காதீங்கம்மா. ஆமே. உங்க வீட்டுக்கு விருந்து வைக்கிறீங்களா? விருந்து நாட்கள்ல ஏழை பாலை எல்லாரும் வருவான், எல்லாருக்கும் கொடுங்க. ஆமே. அதனால வந்து அன்னைக்கு நாபால் வந்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா? விருந்து வைக்கிறான்னு தெரிஞ்சு கேள்விப்பட்டு தாவீது அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சு சாப்பாடே கொடுக்க மாட்டான். வந்தவங்களுக்கும் சாப்பாடு போடல, அவங்களுக்கும் கொடுத்தனப்பல, தாவீதுக்கும் கொடுத்தனப்பல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா தாவீது? நாளைக்கு விடிய காலத்துக்குள்ள நாய் எங்க போ ஒண்ணு கோக்கன்னு உங்களுக்கு தெரியும். சுவர்ல நாய், அந்த சுவர்ல நாய் வெடுக்கிற அந்த நாய் முதல் கொண்டு என்ன பண்ணுவேன்? அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிட வந்துட்டான் தாவீது.
ஆமென் சொல்லுங்க. எல்லாம் படையை எழுப்பிட்டான், போலாம் வாங்க அப்படின்ட்டான். சோறு கொடுக்கறதுக்கு அவனும் சண்டை போறதுக்கு வரான் பாரு. அல்லேலூயா. ஆனா கடைசியா நடந்தது என்ன தெரியுமா? இப்போ அவளுடைய பொண்டாட்டி ஒருத்தர் இருக்கா. அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. தன் குடும்பத்தை அழிக்காதபடிக்கு காப்பாற்றுவதற்கு ஒரு ஞானமா என்ன பண்றா? புருஷன் இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, இது கேள்வி கேட்டா, இது காதல கேட்ட உடனே தீவிரமா ஞானமுள்ள ஸ்திரீ இருந்ததுனால அது காக்கப்படுவதற்காக என்ன பண்ணிட்டா? தன் குடும்பம் காக்கப்படணுன்றதுக்காக ஓடி போறா. எல்லாத்தையும் தூக்கு, செஞ்சது அத்தனை தூக்கி ஏத்து அப்படின்னு முன்னாடி போய் தாவீதுக்கு முன்னாடி மண்டிட்டு என்ன பண்றா? மன்னிச்சு கொண்டா. ஆமே, அழிவிலிருந்து காப்பாற்றணும். யார் அந்த பெண்? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி அநேக பெண்கள் பைபிள்ல என்ன பண்ணுது? சொல்லப்படுது. ஆமேன்னு சொல்லுங்க. அவளுடைய ஊழியத்துல ஒரு பெண் இருந்தா. அவ ஒரு பெண். அந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்துல வரும். 13ஆம் அதிகாரத்துல வரும். அந்த பெண் பேர் பெபேயாள். ஆமே, அவளும் ஒரு ஊழியக்காரியா இருந்தான்னு சொல்லப்படுது. இப்படி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பெண்கள் நான் சொல்லல. ஆமே, அதனால நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. அதனால இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளது என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. லட்சியை உண்டு பண்ணுகிறவளோ, அவமானத்தை கொண்டு வருகிறவளோ எலும்புரிக்கையா இருப்பான்னு சொல்றாரு. நீங்க யாரா இருக்க விரும்புறீங்கன்னு சொல்லி நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு பயப்படுங்க. உன் பிள்ளையாலும் உன் புருஷனாலும் நீங்க புகழப்படுகிறவங்களா, பாக்கியவதிகளா, மேற்பட்டவங்களா, எல்லாரும் குணசாலியான ஸ்திரீகள் பெண்கள் உண்டு, எல்லாரையும் காட்டில நீ மேற்பட்டவள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தும்படிக்கு ஆண்டவர் அப்படி கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த பெண்கள் வாரத்தை ஆண்டவரை கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த நாட்களில் பாடல் பாடின, ஆராதனை பண்ணின ஆண்டவரை துதிக்கிறோம். ஜெபித்த ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். சங்கீதங்கள் மூலியமாய் ஆலோசனை கொடுத்த எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே தங்களுடைய வாழ்க்கைகளை ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற ஸ்திரீகளாய் இருந்து ஆண்டவரே உம்மால் புகழப்படுகிறவளாய் காணப்பட நீங்க தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவரே பிள்ளைகள் குணசாலியாய் ஆண்டவரே புருஷனுக்கு கிரீடமா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தையின்படி புத்தியுள்ள ஸ்திரீக்கு ஏற்ற அந்த கிருபையை, ஞானத்தை, வல்லமைகளை கர்த்தராகிய தேவன் தாமே நீங்க தந்து ஆண்டவரே ஞானம் உள்ள இருதயத்தை நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறதுன்னு சொல்லி ரூத்தை ஆண்டவரே போவாஸ் செல்வந்தன் வாழ்த்துறதே போல ஆண்டவரை துதிக்கிறோம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். நீ குணசாலியா இருப்பதை இந்த ஆண்டவரை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சொன்னது போல அப்படி ஆண்டவரை துதிக்கிறோம். அநேக மக்கள் மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சிகளாய் விளங்க நீர் எடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவீராக ஆண்டவரை துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தாவே காணப்படுகிற எல்லா குறைபாடுகளையும் கர்த்தர் மன்னித்து இரக்கத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்பட, குடும்பங்கள் ஒரு மனதின் ஆவியை நீங்க கொடுத்து கணவன் மனைவியாய் கொடுத்த பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு உமக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட நீ தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் வந்த எல்லா ஆண்டவரை துதிக்கிறோம். சிறுவர் பெரியவர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் ஆண்டவரை பாலிய ஸ்திரீகளும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை மனதில் வைத்து அப்படியே துதிக்கிறோம். கற்று தேர கர்த்தர் கிரியேஷன்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்டதை ஆண்டவரை கடைபிடித்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அபியாசப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு போதுமான கிருபை ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாய் வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத நேசருடைய கரம் ஒவ்வொருவரோடு இருந்து வழிநடத்தும்படியாய் வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதாக்காலம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மிலே நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண்கள் நம்ம எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். ஒரு ஜெப குறிப்பை மட்டும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். வருகிற புதன்கிழமை வந்து நடக்கிற அந்த சிறப்பு உபவாச ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். அதில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு எந்த பலவீனங்களோ சோர்வுகளோ எந்த வியாதி வேதனையோ குடும்பத்துல எந்த விதமான தீமையான காரியங்கள் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கணும். அதே போல தொடர்ந்து அந்த அதுக்காக பிரயாசம் எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து நம்முடைய சபையினுடைய இந்த கட்டுமான பணியினுடைய தடையா இருக்க அந்த வேலைகள் எல்லாம் முடிப்பதற்கு வழிகளை உண்டாக்கி தரும்படியாகவும் நம்ம வந்துட்டு நம்ம கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். சோத்ராம் 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 சோத்ராம். இதுக்காக 2 பேர் சுருக்குமா ஜெபிக்கலாம். 2 பேர் ஜெபம் பண்ணலாம். நாம் சோத்ரிக்கலாம். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். எல்லாருக்கும் கர்த்தருக்கு சோத்திரம். பெண்களுக்கு தானே இன்னைக்கு பேசினாங்க, ஆண்களுக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதே வேர்டுகளை வந்துட்டு ஆண்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம், புத்தி உள்ளவங்களா அன்பு உள்ளவங்களா எல்லாரையும் நேசிக்கிறவங்களா அப்படி என்ன பண்ணோம், அதே காரியங்கள் நம்ம ஆண்களுக்கும் தான். ஆமென். அப்படி நம்ம